சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் 2026 சட்டசபை தேர்தலில் நிச்சயமாக 80 தொகுதிகள் வரை தோல்வியே தழுவும். அதாவது திமுகவிற்கு எதிராக அதிமுக கூட்டணி கிட்டத்தட்ட அதிமுகவின் வேட்பாளர்கள் பெரும்பாலானோர் இந்த சட்டசபை தேர்தலில் தோல்வியே பெறுவார்கள். எப்படி மக்களவை தேர்தலில் அதிமுக ஒரு இடங்களில் கூட வெற்றியடைய முடியவில்லை என்பதை உறுதிப்படுத்தினார்களோ அதேபோல் சட்டசபை தேர்தலிலும் 80 தொகுதிகள் வரை டெபாசிட்டை இழக்கும், 10 தொகுதிகள் தான் வெற்றியடையும் என்பதற்கேற்ப தற்பொழுது தகவல்கள் வெளியாகியுள்ளது. இதை பற்றி தான் இந்த வீடியோவில் முழுமையாக தெளிவாக நாம் பார்க்க போகிறோம். அதாவது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமியின் தலைமைதான் தற்பொழுது செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கட்சியின் நிர்வாகமும் எடப்பாடி பழனிசாமியின் தலைமையில்தான் செயல்படுகிறது. ஆனால் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கூறுவது என்ன? சரியான கொள்கைகள் தற்பொழுது அதிமுகவிடம் இல்லை. மக்களிடம் நேரடியாக எடப்பாடி செல்வது பணத்தை கொண்டு வர வைத்து மக்களிடம் கொடுத்து கூட்டத்தை கூட்டுவதனால் ஓட்டுக்களாக மாற்ற முடியாது என்பதையும் எடப்பாடி பழனிசாமியிடம் நிர்வாகிகள் கூறி வருகிறார்கள். அதிமுகவை கடுமையாக மாநாட்டில் விஜய் அவர்கள் விமர்சனம் செய்ததும் குறிப்பிடத்தக்கது. சுற்றி வளைத்து அதிமுகவை கிட்டத்தட்ட தமிழகத்தில் எதிர்க்கட்சி செயல்பட முடியாமல் இருப்பதற்கு காரணம் ஒற்றுமை இல்லாததுதான் என்பதை வலியுறுத்தியும் வருகிறார்கள். அதிமுக 80 தொகுதிகளுக்கு மேல் தோல்வி அடையாமல் இருக்க வேண்டும் என்றால், ஒன்று அதிமுகவில் OPS கட்சியிலிருந்து நீக்கப்பட்ட வைத்திலிங்கம், மனோஜ் பாண்டியன், புகழேந்தி இவர்கள் மீண்டும் அதிமுகவில் இணைய வேண்டும். இல்லை என்றால் அதிமுக தோல்வி அடைந்த பிறகு எடப்பாடிக்கும் அதிமுகவிற்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது என்று கூறி அதிமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தையும் இழக்க நேரிடும். தற்பொழுது சமூக வலைதளங்களில் 80 தொகுதிகளுக்கு மேல் அதிமுக தோல்வியடையும், அதற்கு காரணம் எடப்பாடிதான் என்று கூறுவது சரியா? அதை ஏற்றுக்கொள்ளலாமா? அல்லது 2026 எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான ஆட்சிதான் அமைக்குமா என்பதை கூறுங்கள்.